නැගෙනහිර පළාත් කෘෂිකර්ම අමාත්‍ය තුරේ රත්නසිංහ මැතිතුමා, නැගෙනහිර පළාත් අධ්‍යාපන අමාත්‍ය ස්කන්ධායුධපාණි මැතිතුමා, නැගෙනහිර පළාත් මාර්ග සංවර්ධන අමාත්‍ය ආර්යවතී ගල கிழக்கு மாகாண கௌரவ அமைச்சர் தண்டாயுதபாணி அவர்களுக்கும் கௌரவ கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் ஒஸ்டின் பெர்னாண்டோ சம்பூர் மக்களின் பொன்னான அந்த நேரம்தான் இது. உங்களுக்கான 176 ஏக்கர்கள் தற்பொழுது டிஎம் சுவாமிநாதன் ஐயா அவர்களின் கைகளினால் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் நசீர் அஹமத் ஐயா அவர்களுக்கு ராஜகோபால் உதயன் திரவேல் செல்வராசா, கணபதி பிள்ளை, வைரமுத்து நடராஜ பிள்ளை, மயில் வாகனம் யுவராசா வழங்கி வைத்த 38,000 பெறுமதியான அந்த காசோலைகளுக்கு முதலாக 13,000 අද මෙම දවස සටහන් කරන්නට පුළුවන්. මෙම දිනේ මේ සුවිශේෂී කාර්යභාරය වෙනුවෙන් උරදුන් සියලු දෙනා වෙනුවෙන් ස්තුතිය පුද කිරීම සඳහා இது உங்களுக்கு சொந்தமான மண். பரம்பரையாக நீங்கள் வாழ்ந்து வந்த மண். பல நூற்றாண்டுகளாக நீங்கள் வாழ்ந்து வந்த மண். இந்த மண்ணுக்கு திரும்புவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் மீண்டும் குடியேறி இருக்கின்றோம். நமது வாழ்க்கையை நாங்கள் பக்குவமாக நடத்த வேண்டும். வன்முறையை நாங்கள் உதாசீனம் செய்கின்றோம். நமக்கு இதற்கு பிறகு இந்த நாட்டில் வன்முறை வேண்டாம். நாங்கள் சமத்துவமான பிரஜைகளாக நாம் பெற வேண்டிய பிறப்புரிமைகளை பெற்று இந்த நாட்டில் சமாதானமாக நாங்கள் வாழ விரும்புகின்றோம். உங்கள் வாழ்க்கை சட்டத்துக்கு அமைவாக எப்பொழுதும் இடம்பெற வேண்டும். சட்டத்தை மீறி நாங்கள் எதையும் செய்ய வேண்டியிருந்தால் அதை பகிரங்கமாக கூறிவிட்டு சாத்திய முறையில் நாங்கள் சட்டத்தை பெறுவோம். ஆனால் வன்முறையின் ஊடாக நாங்கள் சட்டத்தை மீறக்கூடாது. அதை நாங்கள் கைவிட வரும். கைவிட்டு நாங்கள் சமத்துவமாக சமாதானமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் மத்தியில் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வது எனது கடமை என்று நான் கருதுகின்றேன். உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. பிரச்சனைகள் சாதாரணமாக இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். தற்பொழுது அனல் மின் நிலையம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அனல் மின் நிலையம் சம்பந்தமாக தொலைபேசியில் ஒவ்வொரு நாளும் சம்பூர் பகுதியைச் சேர்ந்த 2, 3, 4, 5 பேர் பேசுகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், சம்பந்தரையா நினைத்தால் இதை இல்லாமல் செய்யலாம். சம்பந்தரையா நினைத்தால் பாராளுமன்றத்தில் பேசலாம். சம்பந்தரையா நினைத்தால் ஜனாதிபதியுடன் பேசலாம். சம்பந்தையா நினைத்தால் பிரதமர் நரேந்திர மோடியோட பேசி கூட இந்த கருமத்தை தீர்க்கலாம். ஆனால் சம்பந்தரையா செய்யாமல் இருக்கின்றார் என்று குறை கூறுகின்றார்கள். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அது நிச்சயம். ஆனால் நீங்கள் பலவிதமான துன்பங்களை, பலவிதமான துயரங்களை எதிர்நோக்கி இன்றைக்கு உங்களுக்கு சார்ந்தவர்கள் திரும்பி வந்திருக்கீங்க. திருமலையில் பாரிய அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பிப்பதற்கு தற்பொழுது பல நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் அரசாங்கமும் அங்கே உள்ள ஒரு முக்கியமான கம்பெனியும்
திருமலை மாவட்டத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள். ஒரு படத்தை வரைந்து ஒரு பாரிய திட்டத்தை தீட்டுகின்றார்கள். இவை வந்தால் தான் நமது மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும், நமது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும், தமிழர்களோ முஸ்லிம்களோ சிங்கள மக்களோ அனைவரும் எல்லா வசதிகளையும் பெற்று சுமூட்சமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனபடியால் இந்த தொழில் வாய்ப்புகள் ஏற்பட வேண்டும். நான் அனல் மின் நிலையம் சம்பந்தமாக சில விசாரணைகள் நான் செய்திருக்கின்றேன். ஒரு அனல் மின் நிலையம் தற்போது இலங்கையில் இருக்கின்றது. நொறிச்சோலை என்ற இடத்தில் ஒரு அனல் மின் நிலையம் இருக்கின்றது. அங்கே உள்ள நிலைமை பற்றி நான் விசாரித்திருக்கின்றேன். எனக்கு சொன்னார்கள், அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற உயர் அதிகாரிகள், ஐயா ஆரம்பத்தில் இதை எதிர்த்தவர்கள் தான் தற்போது அந்த அனல் மின் நிலையத்தில் வேலை பார்க்கின்றார்கள், தற்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை இருக்கின்றது. 2 விடயங்கள் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் கோல் டஸ்ட், அதாவது கரியினுடைய தூசி. 2வது விடயம் ஃப்ளை ஆஷ், சாம்பல் பறந்து பரவக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு அனல் மின் நிலையம் இருக்கிற 2 இடங்களில் கோல் டஸ்ட், கரியினுடைய தூசி, ஃப்ளை ஆஷ், பறக்கக்கூடிய சாம்பல், இந்த 2 பொருட்களும் மக்களுடைய வாழ்க்கையில் சில பேர பாதகங்களை ஏற்படுத்தலாம். அதுங்களுக்கு தெரியும். அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். ஆனால் அதே சமயம் இது விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு இறுதி முடிவெடுப்பதற்கு முன்பதாக உங்களுடைய கருத்துக்கள், இந்த கர்மம் சம்பந்தமாக விடயங்கள் அறிந்தவர்களுடைய கருத்துக்கள், வேறு பலருடைய நிபுணத்துவருடைய கருத்துக்கள், இவற்றையெல்லாம் உணர்ந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். வீணான விமர்சனங்களுக்கு பின்னால் நாங்கள் செல்லக்கூடாது. ஆகவே எங்களுடைய தலைவர்களுடைய சரியான வழிகாட்டலுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரண்டு நாங்கள் மிக இன ஒற்றுமையோடு இந்த நாட்டிலே, இந்த பிரதேசத்திலே நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று உங்களை நான் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீங்கள் இதுவரை காலமும் அனுபவித்த துன்பங்கள், இதுவரை காலமும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு கைமாறாக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே உங்களை இங்கு குடியிருத்திவிட்டு மாத்திரம் போய்விடாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தை தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமான கிராமத்தினுடைய அபிவிருத்தி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் ஒட்டுமொத்தமாக அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. එතුම කිව්වහම දෙන්න අමාරුයි කියලා කිව්වහම මං කිව්වා අපි කොහොමත් නාවත් ඒක දෙන්නේ නැහැ. ඔබතුමා අහම රැස්වීමක් තියන්න අපිට අමාරු වෙනවා. මොකද කාරණේ ඔබතුමා ගිය සැරේල රැස්වීම තිබ්බ තැන දැන් ගෙවල් හදලා මිනිස්සු පදිංචි වෙලා, ඒක නිසා අපිට තැනක් අලුතින් සොයාගන්න වෙනවා. ඒක නිසා අපි ඒක කරන්නේ නැහැ කියලා. එතුමා ඊටාම සන්තෝෂ වුණා. ඔබතුමාලාට ප්‍රකාශ කරන්න කිව්වා. එතුමා ඊටාම සන්තෝෂ වෙනවා. අද මේ කාර්ය ඉෂ්ට කළා නැවතවරක් ගම්බිම් වලට පවුල් 579ක් 2800 ගානක් සෙනඟ තව 4 පළක ඉන්නවා. එක තැන්වල අවතැන් වෙච්ච උදවිය ඒ සියලම ගේන්න පුළුවන් වෙනවා. இந்த இருவர்களும் சேர்ந்து இந்த இலங்கை நாட்டிலே ஒரு சமூகத்தை எழுப்புவார்கள், பொருளாதாரத்தை எழுப்புவார்கள் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். எனினும் இந்த 1 வருட காலமாக சில கடினங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் எங்களுக்கு வருமானம் குறைந்திருக்கின்றது. வருமானத்தை குறைப்பதற்கு காரணம், முன்பு இருந்த அதிகார பொறுப்பிலே இருந்தவர்கள் அவர்கள் கொடுத்தது எல்லாம் காலியாகத்தான் இருக்கின்றது. அதற்கேற்ற விதத்திலே எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். அதற்கு சில அடிப்படை கொள்கைகளை செய்து வருகின்றோம். இலங்கையிலே கொழும்பு அதாவது கொழும்பு பிரதேசத்திலே மேற்கு மாகாணத்திலும் ஒரு பிரதமாக ஒரு முக்கிய ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு அரசாங்கம் வந்து, அதாவது ஒரு நகரத்தை அமைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்கருடைய நோக்கம். இவைகள் எல்லாம் வந்துவிட்டால் நீங்கள் உண்மையாக
யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, திருகோணமலை மட்டுமல்ல, மட்டக்களப்பு மட்டுமல்ல, மன்னார் மட்டுமல்ல, கண்டி மட்டுமல்ல, இலங்கை முழுதும் தெற்கு மாகாணத்திலே இருக்கும் காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை எல்லாம் ஒரு முக்கியமாக இருந்து, ஒரு சிங்கப்பூராக இருந்து, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த நாட்டை முன்னேற வேண்டும் என்பது கூறிக்கொண்டு